ஹாய்! இன்னைக்கு வந்து நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 4 டேஸ் அகோ வந்து பார்த்தீங்கன்னா, ஜிஎஸ்டிலேருந்து ஒரு அட்வைஸரி வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ஐஎம்எஸ் பத்தி. ஸோ, அத பத்தி தான் இன்னைக்கு வந்து நம்ம வந்து டீட்டெயிலா வந்து பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி என் சேனல் யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா, என் சேனல வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழ வந்து என்னோட வாட்ஸ்அப் குரூப் லிங்க்கையும் வந்து நான் ஷேர் பண்றேன். அதிலயும் நீங்க வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ, இப்ப ரீசென்ட்டா வந்து பார்த்தீங்கன்னா, ஜூன் 19ல வந்து ஒரு அட்வைஸரி வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ, என்ன அட்வைஸரி அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, ஹேண்ட்லிங் ஆஃப் இன்அட்வர்டன்ட்லி ரிஜெக்டட் ரெக்கார்டர் ஆன் ஐஎம்எஸ். ஸோ, இந்த ஐஎம்எஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய ப்ராப்ளம்ஸ் வந்து ரீசென்ட்டா வந்து ஃபேஸ் பண்ணியிருந்தோம். ஸோ, மிஸ்டேக்கா வந்து பார்த்தீங்கன்னா, டெபிட் நோட் ஆர் கிரெடிட் நோட் ஏதோ சம் இன்வாய்ஸஸ் வந்து ரிஜெக்ட் பண்ணிட்டோம்னா, அது வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னும்போது, நமக்கு வந்து டாக்ஸ் லையபிலிட்டி வந்து இன்கிரீஸ் ஆயிருது. ஸோ, அதனால என்ன ஆகுது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, ஆப்போசிட் பார்ட்டி டாக்ஸ் லையபிலிட்டி இன்கிரீஸ் ஆயிறதுனால, அவங்களுக்கும் கொஞ்சம் ப்ராப்ளமேட்டிக்கா இருக்கு. ஸோ, நம்மளாலயும் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த ஐடிசிஎஸ வந்து நம்மளால வந்து கரெக்ட்டா எடுக்கவும் முடியல. ஸோ, அத பத்தி தான் ஒரு அட்வைஸரி வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ, இப்ப வந்து பார்த்தீங்கன்னா, கொஸ்டின் வந்து ஒரு 4 கொஸ்டின் வந்து இதுல ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ, அந்த 4 கொஸ்டின் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹவ் கேன் எ ரெசிபியன்ட் அவெயில் ஐடிசி ஆஃப் ராங்லி ரிஜெக்டட் இன்வாய்ஸ், டெபிட் நோட் ஆர் இ-காமர்ஸ் டாக்குமெண்ட் இன் ஐஎம்எஸ் வென் 3B ஆஃப் த சேம் பீரியட் ஹஸ் பீன் ஆல்ரெடி ஃபைல்டு. ஸோ, இப்ப நீங்க வந்து பார்த்தீங்கன்னா, ஐஎம்எஸ்ல வந்து அக்செப்ட், ரிஜெக்ட், பெண்டிங்ன்னு சொல்லி ஒரு 3 ஆப்ஷன்ஸ் இருக்கும். ஸோ, நீங்க என்ன பண்ணிட்டீங்கன்னா, நீங்க ரிஜெக்ட் பண்ணிட்டீங்க. ஜிஎஸ்டிஆர் திருப்பியும் ஃபைல் பண்ணிட்டீங்க. பட் ஆனா அத வந்து நான் வந்து ரீக்ளைம் பண்ணணும் அப்படின்னு நீங்க நெனச்சீங்கன்னா, இதோட இம்பாக்ட் என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, நீங்க ரிஜெக்ட் பண்ணீங்கன்னா, உங்க ஆப்போசிட் பார்ட்டிக்கு வந்து பார்த்தீங்கன்னா, அதுக்கான டாக்ஸ் லையபிலிட்டி வந்து அவங்களுக்கு வந்து இன்கிரீஸ் ஆயிடும் ஆட்டோமேட்டிக்கா. ஸோ, இத வந்து என்ன பண்ண சொல்றாங்க அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, the recipient should request the supplier to report the same document unchanged in GSTR 1 in the same return period or amend the table in GSTR 1 IFF of the same subsequent period. So, அந்த சேம் இன்வாய்ஸ் டெபிட் நோட்டோ, கிரெடிட் நோட்டோ ஏதோ இன்வாய்ஸ வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க வந்து அகைன் அந்த ஜிஎஸ்டிஆர் 1ஏல வந்து எந்த ஒரு சேஞ்சஸுமே இல்லாம அப்படியே வந்து நீங்க வந்து அப்லோட் பண்ணணும். அதாவது இன்வாய்ஸ் நம்பர் மாறக்கூடாது, டேட் மாறக்கூடாது, வேல்யூஸ் எதுவுமே மாறக்கூடாது. ஸோ என்ன ரிஜெக்ட் பண்ணாங்களோ அத வந்து அகைன் அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா, திருப்பி வந்து ஜிஎஸ்டிஆர் 1ஏவோ இல்லன்னா திருப்பி நெக்ஸ்ட் மந்த் ஜிஎஸ்டிஆர் 1லயோ வந்து நீங்க வந்து கம்பல்சரி வந்து அமெண்ட்மென்ட் பண்ணணும். Once it is done, the recipient can accept the amendment of record on the IMS and recompute the GSTR 2B. Thereby can be becoming the eligible to claim full ITC of the re-reported record. ஸோ ஒன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, ரெசிபியன்ட் வந்து அத அப்லோட் பண்ணதுக்கு அப்புறமேட்டு, சப்ளை வந்து அப்லோட் பண்ணதுக்கு அப்புறமேட்டு, ரெசிபியன்ட் வந்து அத வந்து அக்செப்ட் பண்ணணும். ஸோ ஐஎம்எஸ்ல வந்து அக்செப்ட் பண்ணிட்டாங்கன்னா, அக்செப்ட் பண்ணிட்டு இ-கம்ப்ளீட் ஜிஎஸ்டிஆர் 2B வந்து குடுத்துட்டாங்கன்னா, உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, அந்த ஐடிசி வந்து ஃபுல்லாவே ரீக்ளைம் ஆயிடும். அதே மாரி உங்களுக்கு ஜிஎஸ்டிஆர் 2Bலயே அந்த ஐடிசி ரிஃப்ளெக்ட் ஆகும். ஆப்போசிட் பார்ட்டிக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, அதுக்கான அமௌண்ட் வந்து மைனஸ் ஆயிடும். ஸோ இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் கொஸ்டினுக்கான தெளிவான ஆன்சர். ஸோ ஐடிசி வில் only reflected in GSTR 2B of contacted period in the which record is furnished again. ஸோ நீங்க எப்ப வந்து அந்த ரெக்கார்ட ஃபர்னிஷ் பண்றீங்களோ, அந்த பீரியட்ல மட்டும் தான் உங்களுக்கு வந்து இதுக்கான வேல்யூஸ் வந்து உங்களுக்கு வந்து ரிப்போர்ட் ஆகும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள், இப்ப வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க மே மாசத்துல வந்து அந்த மிஸ்டேக் அதாவது ரிஜெக்ட் பண்ணிட்டீங்கன்னா, நீங்க 1ஏல வந்து பார்த்தீங்கன்னா, அந்த சேம் எந்த ஒரு சேஞ்சஸுமே இல்லாம நீங்க வந்து ரிப்போர்ட் பண்ணிட்டீங்க. ஸோ இதுக்கான இது வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஜூன்ல தான் வந்து இம்பாக்ட் ஆகும். So question 2. If an original record is wrongly rejected by the recipient and refurnished by the supplier, what will the impact of the supplier liabilities? ஸோ முன்னாடி வந்து என்ன கொஸ்டின் நம்பர் 1ல வந்து பார்த்தீங்கன்னா, ரெசிபியன்ட் பாயிண்ட் ஆஃப் வியூல வந்து சொல்லியிருப்பாங்க. ஸோ இப்போ கொஸ்டின் நம்பர் 2 வந்து பார்த்தீங்கன்னா, சப்ளையர் லைபிலிட்டீஸ்ல வந்து சொல்லியிருக்காங்க. ஏன்னா இப்போ ரெசிபியன்ட் வந்து ரிஜெக்ட் பண்ணிட்டாங்கன்னா, சப்ளையருக்கு தான் வந்து ஆட்டோமேட்டிக்கா வந்து டாக்ஸ் லைபிலிட்டி வந்து இன்கிரீஸ் ஆகும். ஸோ இஃப் த சேம் வேல்யூ இஸ் ரீஃபர்னிஷ்டு இன் GSTR 1A in the same month or amendment in GSTR next period, then the supplier liability will not increase since the amendment reflect only the delta value. So the net changes which is zero in the case. There is no additional tax liability on the supplier. So இப்ப மறுபடியும் வந்து அந்த கிரெடிட் நோட்டோ, டெபிட் நோட்டோ வந்து ரிப்போர்ட் பண்றாங்கன்னா, அவங்களுக்கு வந்து எந்த ஒரு அடிஷனல் டாக்ஸ் லைபிலிட்டியும் பே பண்ற மாரி வராது. அதோட வேல்யூஸ் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து 0ன்னு தான் வந்து காட்டும். இல்லன்னா டெல்டா வேல்யூன்ற மாரி தான் காட்டுன்ற மாரி வந்து சொல்லியிருக்காங்க. மோஸ்ட் ப்ராபப்லி 0 தான் உங்களுக்கு வந்து ஷோ ஆகும். ஸோ ஒன்ஸ் நீங்க ரீஃபர்னிஷ் பண்ணிட்டீங்கன்னா, உங்களுக்கு ஆப்போசிட் ரெசிபியன்ட் சைடும் உங்களுக்கு வந்து சார்ட் அவுட் ஆயிடும்.
லைபிலிட்டிஸ் அதாவது சப்ளை சைடு உங்களுக்கு வந்து சார்ட் அவுட் ஆயிடும். அதுதான் வந்து கொஸ்டின் 2. ஸோ கொஸ்டின் 3 வந்து பார்த்தீங்கன்னா, ஹவ் கேன் எ ரெசிபியன்ட் ரிவர்ஸ்டு ஐடிசி ஆஃப் wrongly rejected credit note in IMS if GSTR 3B is filed already? So, reversed ITC wrongly rejected, அதாவது கிரெடிட் நோட் வந்து wrongly reject பண்ணிட்டாங்க. ஸோ இதை if the recipient should request the supplier to refurnish the same credit note unchanged either. ஸோ அதை வந்து எந்த ஒரு சேஞ்சஸும் இல்லாமல் ஜிஎஸ்டிஆர் 1A அப்லோட் பண்ணணும், இல்லைனா ஜிஎஸ்டிஆர் 1 வந்து அப்லோட் பண்ணணும். அதாவது அந்த மந்த் ஜிஎஸ்டிஆர் 1A எப்போவுமே ரெகுலராக அமெண்ட்மெண்ட் பண்ணுற மாதிரி பண்ணணும். அப்படி இல்லைனா நெக்ஸ்ட் மந்த்தில் இருக்கிற வந்து பார்த்தீங்கன்னா அமெண்ட்மெண்ட் பண்ணணும். Upon upsetting the credit note on IMS recomputed GSTR 2B, the recipient ITC will get reduced by the entire value of a credit note. ஸோ ஒன்ஸ் வந்து அந்த கிரெடிட் நோட்டை வந்து அவங்க அக்செப்ட் பண்ணிட்டு ரீகம்ப்யூட் பண்ணிட்டாங்கன்னா அதுக்கான வேல்யூ, அந்த கிரெடிட் நோட்டோட வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா ரெடியூஸ் ஆகிட்டு உங்களுக்கு வந்து ஆக்சுவல் ஃபிகர் என்னவோ அது வந்து உங்களுக்கு வந்து ஷோ ஆகும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ வாட் இஸ் த சப்ளையர்ஸ் லைபிலிட்டி இஃப் ரிஜெக்டட் கிரெடிட் நோட் இஃப் ரீஃபர்னிஷ்டு? ஸோ இனிஷியல் ஸ்டேஜில் இப்போதைக்கு இந்த ஆப்ஷன் கொண்டு வரதுக்கு முன்னாடி என்ன ஆயிடுச்சுன்னா, இப்போ அதாவது ரெசிபியன்ட் வந்து ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. ஏதோ இன்வாய்ஸ் வந்து நம்ம கொடுத்த இன்வாய்ஸ் வந்து ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னும் போது ஆட்டோமேட்டிக்காக அது வந்து என்னவா ஆகும்னா நம்மளுக்கு வந்து அது டெபிட் நோட் மாதிரி கன்சிடர் ஆகும். ஜிஎஸ்டிஆர் 1 வந்து பார்த்தீங்கன்னா டெபிட் நோட்டாக கன்சிடர் ஆகும். ஸோ டெபிட் நோட்டாக கன்சிடர் ஆகும்போது உங்களுக்கு வந்து டேக்ஸ் லைபிலிட்டி வந்து இன்க்ரீஸ் ஆகும் ஆட்டோமேட்டிக்காக. ஸோ இங்கே என்ன டேக்ஸ் லைபிலிட்டி இன்க்ரீஸ் ஆகுதோ அதே தான் உங்களுக்கு வந்து ஜிஎஸ்டிஆர் 3B வந்து உங்களுக்கு வந்து கம்பல்சரியாக வந்து நிற்கும். ஸோ அதுதான் இனிஷியலி த சப்ளையர் லைபிலிட்டி இன்க்ரீஸ் டியூ டு ரிஜெக்டட் ஆஃப் கிரெடிட் நோட். ஸோ அந்த கிரெடிட் நோட் ரிஜெக்ட் பண்ணும்போது என்ன ஆகும்னா லைபிலிட்டி வந்து இன்க்ரீஸ் ஆகும். However, once the same credit note is refurnished and the liability of getting reduced against, ensure that net tax liability affected is only once. ஓகே, ஸோ அந்த மறுபடியும் அதே இன்வாய்ஸை வந்து ரீஃபைனிஷ் பண்ணிட்டாங்கன்னா ஜிஎஸ்டிஆர் 1Aலையோ அதுலையோ உங்களுக்கு வந்து நெட் டேக்ஸ் லைபிலிட்டி வந்து பார்த்தீங்கன்னா ஒன்லி ஒன்ஸ் தான் வந்து ரெடியூஸ் ஆகுன்ற மாதிரி வந்து உங்களுக்கு வந்து ஆப்ஷன் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் வந்து சிம்பிளாக வந்து நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண வேண்டியது என்னன்னா, ஃபர்ஸ்ட் கொஸ்டினில் வந்து என்ன சொல்லியிருந்தாங்க, ரெசிபியன்ட் பாயிண்ட் ஆஃப் வியூன்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ இன்கேஸ் ரெசிபியன்ட் வந்து ரிஜெக்ட் பண்ணிட்டாங்கன்னா என்ன ஆகும் அப்படின்றத அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஜிஎஸ்டிஆர் 1A இல்லைனா 1ல் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ரீஃபைனிஷ் பண்ணணும். அதை வந்து ஐஎம்எஸ்ல போய் நீங்கள் அக்செப்ட் பண்ணணும். அதை வந்து நீங்கள் வந்து ரீகம்ப்யூட் பண்ணணும். ஸோ இதனால வந்து பார்த்தீங்கன்னா டேக்ஸ் லைபிலிட்டி இன்க்ரீஸ் ஆகுமா அப்படின்றதும் செகண்ட் கொஸ்டின் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த செகண்ட் கொஸ்டினில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டேக்ஸ் வந்து இன்க்ரீஸ், லைபிலிட்டி வில் நாட் இன்க்ரீஸ். ஸோ லைபிலிட்டி வந்து இன்க்ரீஸ் ஆகாது. ஏன்னா அதே இன்வாய்ஸ் வந்து நீங்கள் மறுபடியும் ஃபைனிஷ் பண்ணுறதுனால உங்களுக்கு வந்து லைபிலிட்டிஸ் எதுவுமே வந்து எந்த ஒரு எஃபெக்டும் ஆகாது அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ தேர்டில் வந்து பார்த்தீங்கன்னா ரிவர்சல் ஆஃப் ஐடிசி ராங்லி ரிஜெக்டட் கிரெடிட் நோட். ஸோ கிரெடிட் நோட் போடும்போது அந்த இதை வந்து ரிவர்சல் பண்ணிட்டாங்க, அதாவது ரிஜெக்ட் பண்ணிட்டாங்கன்னா அதையும் மறுபடியும் இதே மாதிரி அக்செப்ட் பண்ணிட்டு ஜிஎஸ்டிஆர் 2Bல வந்து பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஜிஎஸ்டிஆர் 1A, ஜிஎஸ்டிஆர் 1A இல்லைனா 1ல் வந்து நீங்கள் வந்து அமெண்ட்மெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஐ ஹோப் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இன்கேஸ் இதில் ஏதாச்சும் உங்களுக்கு வந்து டவுட்ஸ் இருக்கு அப்படின்னா கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு வந்து டவுட்ஸ் வந்து கிளியர் பண்ணலாம். இதேமாரி ரெகுலராக வீடியோஸ்லாம் தெரிஞ்சுக்கணுன்னா என் சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழே வந்து என் வாட்ஸ்அப் குரூப் லிங்க்கையும் வந்து நான் ஷேர் பண்ணுறேன். அதில் நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம்.